ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க, ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். எனக்கு வந்து ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான். நான் ஒரு விதத்தில் கேட்டேன், அவங்க ஒரு விதத்தில் போயிட்டு ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க. அதனால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடி ஷேம் பண்ணல, இடையே தான் வந்து ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டினாக கேட்கப்பட்டது. அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்காக அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை தாக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க. எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமளும் நம்ம நிலையிலேருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்.